بسم الله الرحمن الرحيم. الحمد لله القوي المتين، ناصر المستضعفين وقاسم الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام، فبأي آلاء ربكما تكذبان. صدق الله العظيم. عن أبي رافع رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من غسل ميتا فكتم عليه له غفر الله له 40 مرة إلى آخر الحديث. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு ஆஃபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும், எவ்வளவு மன கஷ்டங்கள், மனசுல எவ்வளவு துன்பங்கள், அதே போல மனசுல மகிழ்ச்சி சந்தோஷங்கள் வந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக எல்லா நிலைமைகளுக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல சொந்தக்காரனாக இருக்கிறான். எனவே மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளும் அவனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும் என்பதுல சந்தேகம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு நிலைமைகளுக்கு மனிதன் முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த மனிதன் ஒவ்வொரு நிலைமைகளிலும் எந்த முறையில நடந்து கொள்ள வேண்டும், எந்த முறையில நடக்கிறது மார்க்கம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் படிச்சுதாரா. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல இன்றியமையாத நிலைமைகளை வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத, மனிதன் விரும்பினாலும் சரி அவன் விரும்பாவிட்டாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக சத்தியமாக அவன் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் மவுத் என்று சொல்லக்கூடிய மரணம் என்ற நிலைமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய நிலைமை, இந்த மவுத் என்று சொல்லக்கூடிய கட்டம், அது எங்கட குடும்பத்துக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, சமூகத்துக்கு மத்தியில, எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு மத்தியில, அறிமுகமானவர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை சம்பவிச்சால் அந்த மவுத்துடைய ஜனாசாவுடைய கடமைகள் என்ன என்பதை இஸ்லாம் ரொம்ப தெளிவாக ஆணித்தனமாக
ஒவ்வொரு விஷயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருவது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஜனாசாவுடைய கடமைகள், மரணம் சம்பவிச்சா அதுக்குரிய கடமைப்பாடுகள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஷரீஅத்துல ஒரு கடமைகள் முன்னுக்காவினா சமூகத்துல கவலையான செய்திதான். அதை எடுத்து நடக்கிறதுக்கு எங்கட முஸ்லிம்களுக்கு சரியான கஷ்டம். உதாரணம், நாட்டுல ஒரு சட்டம் முன்னாவினால், நாட்டுடைய சட்டத்தை பேண வானம் என்பதாக பேசல்ல, நாட்டில் ஒரு சட்டம் போடப்பட்டால், ஒரு ஜனாதிபதியின் மூலமாக, மேல்மட்டத்தில் ஈர்க்கக்கூடியவர்கள் மூலமாக ஒரு சட்டம் முன்னெடுக்கப்பட்டால் அதனால கண்ணும் கருத்துமாக பின்பற்றுவோம். காரணம், அது தண்டனைக்குரிய குற்றமாக மாறிடும். அப்படி இல்லை, நாங்க நீதிமன்றத்தில் போய் நிக்கணும், ஜனாதிபதியுடைய கட்டளை. இந்த பயம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல ஆணித்தனமாக ஈக்குது. அதனால நாட்டுடைய சட்டத்தை கண்ணும் கருத்துமாக கவனமாக எடுத்து நடக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனா யாரும் யோசிக்கிறல்ல, மார்க்கத்துல ஒவ்வொரு நிலைமைகளிலும் முழு உலகத்துடைய, இந்த நாட்டுடைய அல்ல, முழு உலகத்துடைய ஜனாதிபதி சட்ட திட்டங்களை போட்டு இருக்கிறார். எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது, அவனால் ஒரு மார்க்கம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த சட்டத்தை எடுத்து நடக்கிற விஷயத்துல நானும் நீங்களும் விலகினோம். அதை எடுத்து நடக்காட்டி அவனுடைய நீதிமன்றத்துல கியாமத்துடைய நாள் நான் நிக்க வேண்டுமே என்ற பயம் அதிகமான உள்ளங்களுக்கு கிடையாது. இதுதான் கசப்பான உண்மை. அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி நாட்டுடைய விஷயங்கள்ல, நாட்டுடைய சட்ட திட்டங்கள்ல நாங்க கண்ணும் கருத்துமாக ஈக்கிறோமோ, எங்கட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிலைமைகள்ல அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டா என்னென்ன கடமைப்பாடுகள் எங்களுக்கு இருக்குது என்பதாக ஷரியத் மூலமாக வழிகாட்டப்பட்டா அதை ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடைய பயத்தோட அச்சத்தோடு எடுத்து நடக்கிறதுக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் முயற்சி செய்யும். ஜனாசாவுடைய கடமைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு மனிதன் மௌத்தா வைத்து கபருக்குள்ளால போற வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவாக வழிகாட்டப்பட்டீங்க. ஜனாசாவுடைய கடமைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல எதுல இருந்து உலமாக்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் சக்கராத்துல ஈக்கக்கூடிய நேரமே அது ஆரம்பிக்கப்படும். சக்கராத்துல ஈக்கக்கூடிய ஒரு மனிதனோட இப்படி நடக்கணும். எங்களுக்கு தெரியும், சக்கராத் என்ற நிலைமைய மௌத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா இன்னலில் மௌத்தில் சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் என்ற நிலைமை ஈக்குது. ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்தை சுவச்சுதான் ஆகணும். இந்த கட்டத்துக்கு ஒரு மனிதன் போனா நாங்க சொல்லுவோம் சக்கராத் வருத்தம் என்று. இந்த வருத்தத்தை இந்த வைத்தியர்களாலும் நிப்பாட்ட முடியாது. அந்த சக்கராத்துடைய வருத்தத்தை நாங்க எப்படி அடையாளம் காண்றது? தொண்டையில் ஒரு சத்தம், இந்த கரகராவுடைய இடத்துல ஒரு சத்தம் வரும். இந்த சத்தத்தை நிப்பாட்ட ஏலும் என்றா அவரது உடம்புல இருந்து ரூஹ் பிரியணும், அப்பதான் நிப்பாட்ட ஏலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நிலைமையில ஒத்தரை நீங்க கண்டீங்கன்னா லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில மரண படுக்கையில ஒரு மனிதன் நீக்கக்கூடிய நேரத்துல அவரைக்கிட்ட போயிட்டு லக்கினு, நீங்க தல்கீன் செய்யணும், இந்த வார்த்தையை தெளிவா வழங்கணும். அவர் இடத்துல வைத்து மொழியோனும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லணும். சொல்லி கொடுக்க சொல்லி செல்லல. ஏனென்றா சக்கர் என்றது ஒரு போதை. சக்கர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் போதை. குர்ஆனும் செல்லுது, வதரன்னாஸ சுகாரா வமாஹும் பிசுகாரா, கியாமத்துடைய நாள் சில மனிதர்கள் போதை குடித்தவர்களை போல் நிதானம் இல்லாம இருப்பாங்க. அப்ப சக்கராத் என்றது ஒரு போதையான ஒரு நிலைமை. என்ன சொன்னாலும் அவருக்கு அது நிதானத்தில் ஈக்க மாட்டார். அவரு கேட்டுக்கொள்ற அளவுக்கு அவருக்கு நிதானம் ஈக்காது. காது கேட்குமாண்டா காது கேட்கும். தூக்கத்திலும் ஒரு மனுஷனுக்கு காது கேட்கும். காது கேட்கிற சுட்டின்தான் எல்லாம் சத்தம் கேட்டோன்னே டக்கன் எழுபுரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார், ஒன்னாவது கேட்கிற திறன், அதுக்கு பிறகுதான் பார்க்கிற திறன். காது கேட்கும், சக்கராத்திலும் கேட்கும். நாங்க சொல்றது அவருக்கு விளங்கும், ஆனா அதை ரிட்டர்ன் சொல்ற நிலைமையில அவர் ஈக்க மாட்டார். அதனால பேசி அவரை போர்ஸ் பண்றல்ல, கட்டாயப்படுத்துறல்ல. ஹயாத்தோட ஈக்கக்கூடிய நேரமும் இஸ்லாம் சொல்லுது, ஒரு மனுஷன் கிட்ட போர்ஸ் பண்ணி மார்க்கத்தை கொடுக்கிறல்ல, போர்ஸ் பண்ணி வா வா இல்ல, அது பில. மார்க்கம் கொடுக்கணும், சொல்லணும் லா இலாஹ இல்லல்லாஹ்,
இதுதான் சக்கராத்துல ஈக்கிறவரோட கலிமாவை சொல்லக்கூடிய சரியான முறை. ஏன் கலிமாவை சொல்லி இஸ்லாம் சொல்லுதுன்னா, மன் ஆகிர கலாமுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னah. எந்த மனுஷனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவனுக்கு சொர்க்கம் கடமைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக கிட்ட அதிகமா மொழியோணும், சத்தமாக மொழியோணும், அவர் சொல்ற வரைக்கும் மொழியோணும். குடும்பத்து மக்கள் சுத்தி இஸ்திக்ஃபார் செய்யணும். இன்னும் சில மக்கள் போய்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லணும். ஒன்றுமில்ல, பயப்பட தேவையில்ல, வாழக்கூடிய நேரம் நல்ல நிலைமையில வாழ்ந்தீங்க, அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான், இப்படி ஆறுதல் சொல்லணும். இது சக்கராத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்போ ஒரு மனிதன் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அவர் வஃபாத் ஆகிட்டார். வஃபாத் ஆகினார் என்றா முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவது செய்ய வேண்டிய வேலை மவுத் என்று பள்ளிக்கு அறிவிக்கிறது இல்ல. ஒன்னாவது செய்ய வேண்டிய வேலை மவுத்த தஹ்கீக் செய்யுங்க, உறுதிப்படுத்துதல். இது இஸ்லாத்துல ஒரு முறை. உலமாக்கள் கிதாபுல தனி ஒரு கிதாபை வச்சிருக்கிறாங்க. ஜனாசாவுடைய கடமைகளுக்கு கீழால் இதை கொண்டு வராங்க. மவுத்த உறுதிப்படுத்துறது. இந்த காலத்துல வைத்தியர்கள் காலடியில் ஈக்கிறாங்க. ஆனா எங்கட சமூகத்துல ஒருத்தர் மவுத்தாகினா வீட்டுக்குள்ள எல்லாம் டாக்டர்ஸ் ஆகுவான். 5ஆம் கிளாஸ் படிச்சவனும் டாக்டர் ஆகுவான், படிக்காதவனும் டாக்டர் ஆகுவான். இது மவுத்து போலத்தான் விளங்குது. சொல்லுவார், திடீர்னு எழுதி உட்கார்ந்துருவார் ஜனாதா. இப்படி நாங்க சொல்றோம்ல, உறுதிப்படுத்தணும். வைத்தியர்கள் இல்லாத காலத்திலே மவுத்த உறுதிப்படுத்தினாங்க. எப்படி? ஒரு மனுஷன் மவுத்தாகிட்டானா சில கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்குது, அவருடைய காதுல தேங்கெண்ணெய் ஊத்துவாங்க, ஊத்தி பார்ப்பாங்க, மறுக்காத வழியா தேங்கெண்ணெய் வந்தா மவுத்து, மறுக்காத வழியா வராட்டி ஹயாத்தோட இருக்கிறார். இப்படி சில முறைகள் பழைய மக்கள் வச்சிருந்தாங்க மவுத்த உறுதிப்படுத்த. இப்ப நாங்க வைத்தியர் ஒன்ற நாடி 5 விஷயம் வைத்தியர் பார்ப்பார். முதலாவது சுவாசத்தை செக் பண்ணுவார், மூக்கால வாயால 2 பக்கத்தாலையும் சுவாசம் நீக்குதா. ஏனென்றா ஹார்ட் பிளாக் ஆகினாலும் மவுத்தாவின போலதான் இருப்பார். லோ சுகருக்கு போனா கோபக்கு போவார், மவுத்தாக மாட்டார். இது மவுத்து போலதான் நீக்கும். இது நடக்கிற தவறுல பயங்கர தவறு. கடைசி கட்டத்துல தடமாற வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். மவுத்தன் அறிவித்தல் கொடுக்கிறல்ல. ஜனாத கடமை எப்ப கடமையாகும்? ஒரு மனுஷன் மவுத்தாவினாதான் கடமையாகும். அவன் உடம்புல உசுரை வச்சுக்கொண்டு கடமை அல்ல. கஃன் எடுத்து வந்தாச்சு, குளிப்பாட்ட ரெடி ஆகியாச்சு, அவனுக்கு உடம்புல உசுரினா. இதுக்குதான் உலமாக்கள் சொல்றாங்க தஹ்கீக், உறுதிப்படுத்துங்க. அவர் மவுத்தா இல்லையான்னு பாருங்க. டாக்டர் செக் பண்ணுவார், சுவாசத்தை செக் பண்ணுவார் 2 முறையில, வாயில மூக்குல. அதுக்கு பின்னால நாடி துடிப்பு களத்துல கையில. அதுக்கு பின்னால இதய துடிப்பு பாப்பார், இதயமும் வேலை செய்தா இல்லையா. அதுக்கு பின்னால கண்மணி, இதுக்கு சொல்லுவாங்க விழிப்பாவை, கண்ணிட வெளிச்சம் எப்படி செக் பண்ணுவார். ஆஃப் ஆயிந்தா மவுத்து கன்ஃபார்ம் பண்ணுவார். 5வது செக் பண்ணுவார். அப்படியும் இல்ல, தூண்டுதல் முறையில உசிரிக்காண்டு பார்ப்பார். சில இடங்கள் இருக்குது. உதாரணம், இந்த நாக்குக்கு கீழே எவ்வளவு தான் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாலும் நாக்குக்கு கீழே ஒரு மனுஷனை கொஞ்சம் நோவிச்சா எழும்பிடுவார். அதனால அங்கெல்லாம் நோவிச்சு பார்ப்பார். அப்படி இல்லாம போனால்தான் மவுத் என்று உறுதிப்படுத்துவார். இது ஜனாதார கடமையில ஒரு கடமை. இதை மிச்சம் பேர் பேசுறது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால ஒருத்தர் மவுத்தாகிட்டார், உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால கண்களை கசக்கி மூடுறது. இது ஷரியத்துங்களுக்கு வழிகாட்டும். கண்களை ஏன் கசக்கி மூடணும், நாடி கெட்ட ஏன் போடணும், அதே போல கால்கள் 2 ஏன் கெட்டோனும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்களை கசக்கி மூடுற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமா ரலியல்லாஹு அவங்களோட ஜனாதாக்கு போன நேரத்துல அவங்களோட கண்களை கசக்கி மூடி ஒரு துஆ ஓதினா. எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடமோ தெரியா? அல்லாஹும்ம மக்ஃபிர். அதுக்கு பின்னால் அந்த மௌத்தாவினவரோட பெயர். உதாரணத்துக்கு அபூ ஸலமாண்டா அல்லாஹும்ம மக்ஃபிர் அபூ ஸலமா வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃப் ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீ. இந்த துஆவை கண்களை கசக்கி மூடக்கூடிய நேரம் ஓதுறது சுன்னத். எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த துஆ பாடம், எத்தனை பெரியவங்களுக்கு இந்த துஆ பாடம். இதெல்லாம் பாடமாக்க டைம் இல்லை. தேவையில்லாத எல்லா விஷயமும் பாடம், உலக விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கொள்வோம். கட்டாயம் இந்த துஆவை பாடமாக்கணும். கபருடைய வாழ்க்கையில ஈடேற்றத்துக்கு ஒரு காரணமா இந்த துஆ அமையும்.
கண்களை கசக்கி மூடினாங்க, நாடி கெட்டு கால் கெட்டு போடுவாங்க. ஏன் அப்படி போடுறாங்க? ரூஹ் ஊதக்கூடிய நேரத்துல உச்சந்தலையால ரூஹ் ஊதப்படும். ரூஹ் கலட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல பெரும் விரல்ல இருந்து கண்ணின் மூலமாக கலட்டப்படும். அப்ப கண்ணால் எடுக்கக்கூடிய நேரம் கண் மேல பேத்துடும், வாய் புறப்படும், சில நேரத்துக்கு கால்கள் அப்படியே விரிஞ்சிடுமே. உடம்புல சரியான வருத்தம். சும்மா யோசிங்க, ஒரு குண்டூசி ஒன்று எடுத்து உடம்புல ஒரு இடத்துல குத்துரும். இந்த நேரத்துல வாயை திறந்துதான் கத்துவார். ஏன்? இந்த குண்டூசியால குத்தினதுக்கு ஏன் கத்தணும்? ஏனென்றா குத்தப்பட்ட இடத்துல ரூஹிக்கு உசுரிக்கு ஐசுட்டி அந்த இடம் மரத்தின் தான் விளங்காது. குத்துறது அந்த இடத்துல ரூஹிக்கு உசுரிக்கு ஐசுட்டி குண்டூசியால குத்தினாலும் அவர் கத்ததான் செய்வார். எப்படி? வாயை துறப்பார். ஒரு மனுஷன் சக்கராத்துல ஈந்து குண்டூசிட அளவு அல்ல, முழு உடம்புட ரூஹ கலக்க போக்கல இந்த மனுஷன் வாய் துறக்கிறது கண் மேல போறது ஆச்சரியமா? நான் என்ன சொல்ல வாரம் தெரியுமா? ஏன் நாடிக்கட்டு, ஏன் கண்களை மூடணும் என்றா, ஒரு மனிதன் உலகத்துல உயிரோடு ஈக்கக்கூடிய நேரமே, உயிரோடு ஈக்கிற மனுஷனுக்கு ஒரு குறையிந்தா கதை சொல்ற சமூகம் எங்கட சமூகம். கண் கொஞ்சம் ஒரு ஜாய் மாறு கண்ணா அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். வாய் கொஞ்சம் சைடுக்கு போய்த்தீங்க விட வாய பாருண்டுவா, காது கொஞ்சம் அங்காலைந்தா அப்படி ஈக்கிறேன்டுவா. இப்படி உசுரோடு ஈக்கிற மனுஷனுக்கு கதை சொல்ற சமூகம். ஒரு மனுஷன் மௌத்தாகி கண் மேல வாய் திறந்து ஒரு ஜாய் போக்குல ஈந்தா இந்த மையத்துக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்லுவான். ஏனென்ன இந்த காலத்துடைய ஊடக தர்மம் எடுபட்டு சமூக வலைத்தளங்கள்ல நல்ல மௌத்தென்ன அதிகமானவன் நினைச்சிக்கு சிரிச்சு கொண்டே மௌத்தாவினாதே இவர் நல்ல மௌத்தாகிறார். சிரிச்சு கொண்டே மௌத்தாகணும். அவரு என்ன சக்கராத்துடைய நேரம் என்ன நிலைமையில அவர் மௌத்தாகிற அவருக்குதான் தெரியும். சிரிச்சு கொண்டு மௌத்தாவினா நல்ல மௌத். அப்படி இல்ல சுஜூதுல மௌத்தாகணும், ருக்குல மௌத்தாகணும், இப்படியா மௌத்துதான் நல்ல மௌத். இவங்க எல்லாம் இஸ்லாத்துடைய தாரீக் வரலாறுகளை படிச்சது இல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மௌத் எப்படி இருந்துச்சு? உஸ்மான் ரலியல்லாஹு மௌத் கபருள்ள திறக்கிற வரைக்கும் கல்லால் அடிக்கப்பட்டுச்சு. எந்த போக்கு எந்த ஜனாதாக்கு பூவை வீசணுமோ அந்த ஜனாதாக்கு கல்லால் அடிச்சு கபருக்குள்ள இறக்கினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாதா எப்படி? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய களத்தை பிளேட்ல கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சரிலா ஜனாதான்னு சொல்லலுமா? இதுக்குதான் ஷரியத்தை படிக்கும். அப்ப கண் திறந்து வாய் திறந்து கண் மேல பெய்த்து கை காலையில அகல பெய்த்துண்டா வந்து இப்ப கதை சொல்லுவார். நல்ல அதாபோண்டு பட்டிப்பான் போல வாயெல்லாம் திறந்து. இது மனுஷன் நிலைமை அவன் விளங்கி கொள்ள மாட்டான். சில வாய்கள் விளங்கி கொள்ளாது. அதுக்கு தான் ஷரியத் சொல்லுது ஒழுங்கு முறை. இதெல்லாம் டக்குன்னு கண்ணை மூடுங்க, டக்குன்னு நாடி ஒன்ன கெட்டுங்க, டக்குன்னு இதாக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல சூடு போனேன்னா ஒன்றும் செய்யலாம பைத்துடும். வாய் திறந்தே இருக்கும், ஒன்றும் செய்யலாம் பைத்துடும். அதுக்குதான் ஒழுங்கு முறைகள் காட்டி தரப்படுவது. அதுக்கு பின்னால செய்ய வேண்டிய ஒரு கட்டம். இங்க அதுக்கு என்ன பேர் சொல்றதோ தெரியா, எங்கட பகுதிகள் அதுக்கு சொல்றது அடிக்குழுப்பாற்றேன். அடிக்குழுப்பாற்றேன்னு சொல்லுவாங்க. அடிக்குழுப்பாற்றேன்னா சிலவன் நினைச்சு பண்ணி கபரை கொண்டு போய் குளிப்பாற்றேன். சிலம் அப்படி கேட்பான். அடிக்குழுப்பான கபரை கழுவுறையான்னு கேட்பாங்க, இல்லாட்டி தட்ட கழுவுறையான்னு கேட்கிறானோ. அவ்வளவுக்கு விளப்பம் எங்கட சமூகத்துல. அடிக்குழுப்பாற்றேன்டா ஒரு மனுஷன் உடம்புல இருந்து அவன் சூடு போனதுக்கு பின்னால சில நஜீஸ் வெளியாகும். அந்த நேரம் ஃபர்லான குளிப்புக்கு முன்னால ஒரு ஒஷொண்டு பண்ணி ஜனாதா வைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த அலி குளிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வெள்ள துணிகளால அதுக்குரிய துணிகளால மூடி அழகான முறையில வைப்பாங்க ஜனாதா. நான் சொன்னனே, இல்லாட்டி கதை செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மக்களோட வாய் சும்மைக்காது, மனசு சும்மைங்கிறல்ல, தேவையில்லாத எண்ணம் எல்லாம் போகும். ஒரு ஜனாதா வேறமாய் கண்டேண்டா வேற வேற எண்ணமெல்லாம் வைத்திருவாங்க. அதுக்கு பின்னால சில மனிதர்கள் வந்து கேட்கிறது, ஜனாதா முத்தம் இடையிடுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஆண் ஜனாதாவாயிண்டா ஆண்கள் தாராளமாக முத்தமிடலாம். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு மௌத்தாவின் நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முத்தமிட்டான். முத்தமிடலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு பெண்ணாய்ந்தா பெண் முத்தமிடலாம். ஆனா மஹரம் இல்லாத ஆண்களோ மஹரம் இல்லாத பெண்களோ ஜனாதாவை பார்க்கிறதோ அப்படி இல்ல முத்தமிடுறதோ இது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதல்ல. எவ்வளவு மஹப்பத்தாக உலகத்துல வாழ்ந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு பேர் அடுத்த கட்டம் ஜனாதாவை பார்வையிடுறதுக்கு வருவாங்க, உண்ட நல்ல தெளிவாக விளங்கிக்கோங்க. இஸ்லாத்துல இந்த ஜனாதாவை போயிட்டு பாக்குறது இருக்குது, அது எங்களுக்கு கடமையான ஒரு விஷயம் உண்டல்ல. இதை பாக்குறதுல ஏதாவது கிடைக்குமா? உலமாக்கள் பார்க்க போல என்ன துவா ஓதுறையா?
அப்படி ஒண்ணும் இல்ல ஷரியத்துல. இது பார்க்கிறவர் சபபுக்கு சும்மா கடைசியா மோத்த பார்க்கிறோம் அப்படி இது பார்க்கிறோமே தவிர கட்டாயம் பார்க்கிறவங்க ஷரியத். அந்த ஜனாதார கடமையில இத்திபா செய்யறது, பின்தொடரணும், இதுல கலந்து கொள்ளணும். இதுதான் எங்களுக்கு கடமை. பார்க்க வாரன்ற பேர்ல பெரிய ஒரு கூட்டம் அங்க வைத்து அந்த ஜனாத வீட்டில் ஈக்கக்கூடிய மையத்துக்கு சொந்தக்காரன் அதுக்கு சரியான சிரமம். எவ்வளவு இடங்கள்ல பார்க்க போற என்ற பேர்ல சில இடங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். சொந்தூக்க மட்டும் வெளியே வைக்கலா இது ஜனாத ஊடாண்டு தெரியாத அளவு நடந்து கொள்றான். அங்க போய் என்னென்ன பேச்செல்லாம் பேசுறான். ஒரு ஜனாத ஈக்கிறத மறந்து நடந்து கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பத்தி எழுதுறாங்க, ஜனாதா வீட்டுல யார பார்த்தும் சிரிக்க மாட்டாங்க. ஹதீஸ். இந்த சுன்னத்துகளிட வாழ்க்கையில ஈக்குதான். ஜனாதா வீட்டுல ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு மனிதன் வந்தாலும் அந்த மனிதனை பார்த்து சிரிக்க மாட்டார். சில இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சது இல்ல. இந்த ருயத்தில் ஜனாதா, இந்த ருயத்தில் கிரத். குரங்க பார்த்தா நபி அவன் சிரிக்கிறல்ல, ஜனாதாவை பார்த்தா சிரிக்கிறல்ல. இதுக்கெல்லாம் காரணம் எழுதியிருக்கேன். ஜனாதா எங்கட கடைசி முடிவை ஞாபகம் காட்டும். கிதாபுல சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க. சில சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்ப்போம், ஜனாசாவோட போயிட்டு தனியா பேசி கொண்டிருப்பான். எங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, எங்களுக்கும் ஒரு முடிவு இருக்குது. எங்கடவன் என்றா வெளியே இருந்து கொண்டு அந்த கதை இந்த கதை, மச்சான கண்டா என்ன மச்சான் மிச்ச நாளைக்கு பின்னால, மைனியை கண்டா என்ன மைனி மிச்ச நாளைக்கு பின்னால, இப்படி பேசி தேவையில்லாத பேச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி வந்து கண்டு சிரிச்சார், ஒன்று பேசல, சும்மா சிரிச்சாரு. சொன்னாங்களா உகல்லிமுக அபதா, சொன்னாங்க இதுக்கு போறோம் வாழ்க்கையில நான் உன்னையோட பேசவே மாட்டேன். ஒரு ஜனாதாக்கு ஒரு மரியாதை இல்லையா, ஒரு மதிப்பு இல்லையா? ஒரு ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது, சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டு. இது முறை அல்ல கண்ணியமிக்கவர்கள், இது நடந்து கொள்ற முறை அல்ல. அந்த ஜனாதா வீட்டுக்கும் ஒரு மதிப்பு இல்ல, அந்த ஜனாதாவுக்கும் ஒரு மதிப்பு இல்ல. எங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரப்பட்டிருக்குது, எப்படி நடந்து கொள்ளணும். ஒரு ஜனாதா வீட்டுல அவங்கள போயிட்டு கஷ்டப்படுத்துறல்ல, சிரமப்படுத்துறல்ல, ஏற்கனவே துன்பத்துல வைப்பாங்க. போனா எல்லாத்துக்கும் கோப்பி ஊத்துங்க, எல்லாத்துக்கும் டீ ஊத்துங்க. தூரத்துல இருந்து வந்திப்பா, நான் டீ கோப்பி ஒண்ணு குடிக்கிறல்ல, பிளேன் டீ ஒண்ணு தான் நல்ல. அவங்க அந்த மனுஷர் என்ன யோசனையில வைப்பாங்க, இவன் டீ கோப்பி குடிக்கிறதான் முக்கியம். வந்திருக்கிறது ஒரு ஜனாதால இறுதி சடங்குல கலந்து கொள்ள. அந்த முறைகள்ல தான் ஜனாதா வீடுகள்ல நடந்து கொள்ளணும். ஒழுக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சடங்குகள் எல்லாம் முடிஞ்சிட்டா அடுத்த கட்டம் செய்ய வேண்டியதுதான் ஜனாதாவை குளிப்பாட்டக்கூடிய விஷயங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட சமூகத்துல முக்கியமான ஒரு விஷயம், ஜனாதா ஒரு மரண வீடு ஏற்பட்ட அந்த இடத்துல ஒரு ஜனாதாவுடைய நிலைமை வந்துட்டேன்டா அந்த இடத்துல ஒப்பாரி வச்சு அழுவுறதை எல்லாரும் தவிர்த்துவோம். சிலவங்க கையில் அடிச்சு, காலில் அடிச்சு, மோத்துல அடிச்சு, இதுக்கு போற என்ன செய்வோம்? ஈமான் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போகக்கூடிய நேரம் 16 புள்ள, ஒன்றுமே சேர்த்தது இல்லை. உடுத்திக்கிற ஜுப்பாவை தவிர சொத்து செல்வம் ஒன்றும் இல்லை. கிதாபில் எழுதுறாங்க 8 பொற்காசோ 7 பொற்காசோ தான் கையில இருந்துச்சு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சார். சின்ன ஆட்சி, கொஞ்ச நாளுடைய ஆட்சி. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்ககிட்ட கேட்டா, 16 பிள்ளையில விட்டுட்டு போறீங்களே, சொத்து செல்வம் ஒன்றுமே இல்லை, இந்த 16 பிள்ளை மழையும் இல்ல, ஒன்றும் செய்யல, அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுத்து கவலையோடு இருந்தான். கண்ணீர் வடிக்க வேணும் என்று சொல்லல, கண்ணீர் வடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போய் கபருக்குள்ள வைக்க போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. கேட்டா சஹாபாக்கள், யார் சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க ஹயாத்து மௌத் அல்லாஹ்ட போறமே, நீங்களே அழுறீங்க. சொன்னாங்க, என் கண் அழுவுதுதான், கல்பு அல்லாஹ்வோட தான் நீக்கின்றா. அழுவுறது பிரச்சனை இல்லை, ஆனா ஒப்பாரி வைக்கிறது, ஈமான் இல்லாத வார்த்தை பேசுறது, அடிச்சு கொள்றது, இதுக்கு போற எனக்கு யாரு பொறுப்பு என்று சொல்றது. ஒத்தர் இல்லாட்டி அந்த இடத்துக்கு இன்னொத்தரை வச்சு அல்லாஹ் வேலை வாங்குவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்பட்ட நேரம் 16 புள்ள ஒரே வார்த்தை சொன்னாங்க, வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். அவங்க சாலிஹானவர்களா உலகத்துல வாழ்ந்த அல்லாஹ் பொறுப்பு, நான் பொறுப்பெடுக்க தேவையில்லை. சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அவங்கள பொறுப்பெடுக்கணும் யாரு? நான் பொறுப்பெடுக்க தேவையில்லை, அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், அவ்வளவுதான். கெட்டவர்களா இருந்தா அவங்களோட விஷயத்தை பத்தி நான் கவலைப்படவே தேவையில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கடமை தான் அந்த ஜனாதாவை குளிப்பாட்டுற விஷயம்.
குளிப்பாட்டுதல் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல இது முக்கியமான கடமைகள் ஒரு கடமை. இதுக்கு தகுதியானவங்க யாரெண்டா அகாரிபுகள் தான் தகுதியானவங்க. இந்த நன்மை எடுத்துக்கொள்ளணும் சொந்த பந்தங்கள் நெருங்கினவங்க. ஆனா இந்த காலத்துல இந்த நன்மை வெளியில ஈக்கக்கூடிய புறத்தி மனுஷன் 3வது மனிதர்கள் வந்து எடுத்துட்டு போறான். அவங்களுக்கு அந்த நன்மை பூர்த்தியாக கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா தகுதியானவங்க யார்? உறவுகள். ஏன் உறவுகள் தகுதி? காரணம் எழுதுறாங்க உலமாக்கள், உறவுகள் தான் அவன் ஜனாசாவுடைய குறை நிறைகளை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒரு நோய் துன்பத்துல ஈந்திப்பாரு, உடம்புள்ளம் புண்ணா ஈந்திக்கும். சில சந்தர்ப்பத்துல ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய நேரம் 3வது மனுஷன் உசுரோட ஈக்க போகல உடம்புல இருக்கிற ஒரு புண்ணை 3வது மனுஷனை காட்ட விரும்ப மாட்டாரு. மௌத்தாவின போற ஏன் இந்த அநியாயம் செய்யணும்? ஏன்னா அந்த மனுஷன் உடம்புல உசுர் இல்லைன்றதுக்காக வேண்டி அவரோட குறைய 3வது மனுஷனை வச்சு குளிப்பாட்டி காட்டுறல்ல. எங்கடவங்களோட படிக்கணும். இத அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மிம்பர் ஏறுறதுக்கு முன்னால காதுல வந்த சந்தோஷமான செய்தி, அந்த விஷயத்துல இந்த ஊர் மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கணும் இந்த மதவாக்குளம் ஊர் மக்களுடைய வாழ்க்கை. நிறைய பேர் இந்த கடமைகளுக்கு முன்னுக்கு ஆகுறாங்க. நேற்று கூட நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டதாக எங்களுடைய காதுகளுக்கு செய்தி வந்து சந்தோஷம். இத வாழ்க்கையில படிக்கணும், இந்த கடமைகளை தான் படிக்கும். ஒரு தந்தை ஆய்ந்தா சொந்த மகன் குளிப்பாட்ட தெரியும், தாய் ஆய்ந்தா சொந்த மகளுக்கு குளிப்பாட்ட தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா 3வது மனிதர்கள் வாரான். இது 1வது காரணம், கொரோனரே வெளியில சொல்ல மாட்டாங்க. 2வது அந்த ஜனாசாவை மென்மையா ஹேண்டில் பண்ணும். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு ஜனாசாக்கு மேல தெளிவா இந்த வார்த்தையை கேள்வி, ஒரு ஜனாசாவுக்கு மேலால் ஒரு கொசி ஒரு ஈ வந்து நின்றாலும் அந்த ஜனாசாவுக்கு மேலால மலையொண்ட வச்சதை போல அந்த ஜனாசாவை பாரமாயிக்கும். சரியான பாரம். அதுக்கு என்ன செய்யணும்? ஜனாசாவை மென்மையா ஹேண்டில் பண்ணும். ஒரு பூ ஒன்றை எப்படி குளிப்பாட்டுவோம் கண்ட மாதிரி, இந்த பைக்கை வாஷ் பண்ற மாதிரி அங்கல திருப்பி இங்கல திருப்பி பெரட்டி உருட்டி ஆட்ச கழட்டி இப்படி அல்ல, கண்ணியமான முறையில கவனமா குளிப்பாட்டும். ஏன்? வேதனையால ஈக்கக்கூடிய ஒரு உடம்பு. அப்பதான் சக்கராத்துடைய நிலைமையை கடந்து ரூஹ் வைத்தீக்குது. உடம்பு புண்ண ஈக்கும். மொல்ல ஹேண்டில் பண்ணணும் அவங்கள. இது சொந்த பந்தத்துக்கு தான் தெரியும் அவர் என்ன நிலைமையில வாழ்ந்தாரு, எவ்வளவு நோயாளி ஆயிருந்தாரு, எவ்வளவு காலம் நோயாளி ஆயிருந்தாரு, எல்லாம் யாருக்கு தெரியும்? 3வது மனுஷனுக்கு தெரியாது. இது தெரியும் சொந்த பந்தத்துக்கு. அதுக்குதான் உறவுகள் முன்னாவ சொல்றாங்க. சிலவங்க இந்த ஜனாதா குளிப்பாட்டுற எல்லாம் அசிங்கம் என்று நினைச்சு வாரல்ல. உசுரோட உம்மா அப்பாவை குளிப்பாட்டவே எவ்வளவு பேர் வாரல்ல. வயசுக்கு போனதுக்கு பின்னால ஜனாதா நஜீஸ் எல்லாம் நாங்க எடுக்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஸ்ஸல மையத்தன் ஃபகதம அலை, எந்த மனுஷன் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறாரு அதுல ஈக்கக்கூடிய குறைகளை யார் மறக்கிறாரோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா, ஒரு நாளைக்கு 40 தடவை அவரை அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு! இதை யார் எடுத்துட்டு போறாங்க? 3வது மனுஷன் யாரோ ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறாரு. இந்த நன்மைகளை குடும்பத்து மக்கள் எடுக்க முயற்சி செய்யணும். இந்த காலத்துல கவலை, இங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஆனா சில இடங்கள் எங்கட பகுதிகள்ல அதிகமா ஹயருக்கு ஆட்கள் வச்சுக்கிறான். நிறைய பேருக்கு தெரியும். இது கொழும்புல மிச்சம் பேர் ஜனாதாக்கள் குளிப்பாட்டுறது குறவு. இது கொழும்புல நான் பேசிக்கிறேன். எல்லாம் ஒத்தரை வச்சு அவர் தான் குளிப்பாட்டு. யாரு மௌத்தாவினாலும் இவர் வந்துருவாரு போல் வந்து அவர் தான் எல்லா கடமையும் தனியா நின்று செய்வார். ஊட்டு மனுஷர் ஒத்தரும் இல்ல, சொந்த பந்தம் ஒத்தனும் இல்ல, எல்லாம் வெளியில. இவர் மாத்திரம் ஜனாதாவை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு எல்லாத்தையும் அவர் மட்டும்தான் செய்வார். அவர் மாதிரி சில இடங்கள்ல அந்த குளிப்பாட்டக்கூடியவங்க அதை தொழிலா செய்யறான். இதுக்கு இவ்வளவு நிர்ணயிக்கிறாங்க, இதுக்கு இவ்வளவு சொல்லி தரணும், இது இந்த மாதிரி செய்யணும். இது ஒரு ஹிதமத், இது ஒரு சேவை, இது சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை. இத தொழிலா யாரும் செய்யறதில்ல. தொழிலா செய்யக்கூடியவங்க விட்டுட்டு வேற தொழில் பார்க்கணும். இது ஒரு சேவிசா செய்யணும். அல்லாஹ் என்னைய 40 தடவை மன்னிக்கிறானே, இந்த சிறப்பு எனக்கு கிடைக்கணுமே. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் புத்தி எடுக்கணும். இதுக்குதான் ஹதீஸும் குர்ஆனும் எங்களுக்கு உலமாக்களும் வழிகாட்டுறாங்க. இந்த நன்மைய உறவுகள் எடுங்க வைத்து, ஜனாதா குளிப்பாட்ட புகழ உறவுகள் எடுங்க வைத்து. ஆனா எங்கட உறவுகள் அல்லாஹு அக்பர் குளிப்பாட்ட புகழ அகலாவிக்கிறாங்க. மேல தண்ணி படும், இல்லாட்டி நஜீஸ் படும். அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கட சமூகத்தை.
ஆனால் அவருக்கு வந்த நிலைமை நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நாள் வரும். இந்த சிந்தனையை வாழ்க்கையில் எடுக்கும். இது முக்கியமான ஒரு கடமை குளிப்பாட்டுற விஷயத்துல. அதே போல குளிப்பாட்டக்கூடிய விடயங்களை நான் பேசல என்று அதை பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. எப்படி குளிப்பாட்டுறது, அதுக்குரிய நிகழ்ச்சிகள் மஸ்ஜிதுகளிலும் ஏற்பாடு செஞ்சு நடந்து கொண்டு அந்த விஷயங்களை கட்டாயம் டீப்பாக போய்த்து படிங்க. எப்படி குளிப்பாட்டுறது, எந்த முறையில குளிப்பாட்டுறது, எல்லாத்தையும் கட்டாயம் படிங்க. எப்படி நஜீஸை வெளியாக்குறது, எந்த முறையில வச்சு கொள்றது, எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லாத்தையும் கட்டாயம் படிங்க. அதுக்கு அடுத்த கடமை தான் கஃபன் செய்யறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஃபன முஸ்லிமன், எந்த மனிதன் ஒரு மனிதனுக்கு கஃபன் செய்வாரோ, கஃபன் செஞ்சு விடுவாரோ, கஸாஹுல்லாஹு மின் சுந்துஸி வ இஸ்தப்ரக், சுவன பட்டாடே அல்லாஹ் தஆலா கியாமத்துல அவருக்கு குடுப்பாட்டுவார். இதெல்லாம் பெரிய பெரிய நன்மை. கஃபன் செய்யறதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு நன்மைகள் தெரியா சுட்டிருந்தா இந்த விஷயங்கள்ல நாங்க கொஞ்சம் ஃபேமாக ஈகிறோம். சில இடங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகள் தான், ஜனாதா வந்து அடக்குறாங்க 4 மணிக்கு என்றா சில நேரத்துல 1 மணிக்கு 12 மணிக்கே ஜனாதாவை குளிப்பாட்டிட்டு போறான். சில இடங்கள்ல கவலையில பேசுறது அப்படி செஞ்சுட்டு போறான். சில நேரம் அந்த ஜனாதா நோயாளி ஆயிக்கும், அது இது வெளியாக ஆரம்பிக்கும். அது கஃபன்ல படலாம். அந்த நஜீஸோட கொண்டு போய் அடக்கம் செய்யறான். இதுக்கு மார்க்கத்துடைய சட்டங்கள் இது என்ன செய்யறது அந்த நேரத்துல? அந்த அநியாயம் ஜனாதாக்கு செய்யவான். உசுர் இல்லை என்றதுக்காக வேண்டி கண்ட முறையில் எங்களுக்கு நடக்கலாம். ஒரு மதிப்பீக்கு கபருக்கு போற வரைக்கும், கபருளுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கிற வரைக்கும் அந்த ஜனாதாக்கு ஒரு மதிப்பீக்கும் உள்ளத்துல. அதுக்கு பின்னாலதான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ஜனாதாவுடைய அடக்கம் செய்யறதுக்கு முன்னால தொழுவிக்கக்கூடிய கடமைகள்ல கலந்து கொள்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலா ஜனாஸா, ஒரு மனிதன் ஜனாஸாவை இத்திபா பின்தொடராம தொழுகையில மட்டும் கலந்து கொண்டார், தொழுகை வரைக்கும் வைத்து அதுல கலந்து கொண்டாரா, ஒரு கீராத்துடைய நன்மை எடுத்துட்டு வந்துடுவார். ஒரு கீராத் என்றா உஹது மலை அளவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். அதே ஒரு மனிதன் ஜனாஸா இத்திபா செஞ்சு அடக்கம் செய்யற வரைக்கும் போனா 2 கீராத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்கட குடும்பத்துல நாங்க ஒத்தர ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோமான்னு தேடுங்க. எங்கட குடும்பத்துல தொழுவிக்கிறதுக்கு யார நாங்க தயாரிப்பு செஞ்சு வச்சுக்கிறோம். எங்கட மகனை கூப்பிட்டு கேளுங்க, தொழுகையில கடமை தெரியுமா, 3ஆவது தக்பீர்ல ஓதுறதுவா பாடமா, எல்லாம் பாடம். நிக்காக போறதுக்கு முன்னால எல்லா துவாவும் படிக்கிறார். இன்னும் வாப்பட ஜனாதாவை தொழுவிக்க 3ஆவது தக்பீர்ல ஓதுற துவா தெரியா நிறைய பிள்ளைகளுக்கு. சில பிள்ளைகள் மிம்பர்ல இருந்து உண்மையை பேசுறோம், எம்புலன்ஸ்ல வாப்பட ஜனாதாவை கொண்டு போகல, கால் பண்ணி கேட்கிறாங்க, அதுல 3ஆவது தக்பீர்ல தான் அல்லாஹ் மக்ஃபிர்ல ஓதுற, இல்லாட்டி 4ஆவதுல கேட்கிறான். எப்படி கவலையான நிலைமை எங்க சமூகம் எங்க போகுது, ஒன்றும் தெரியா சரியத்துல. அதனால வாப்பமார் உம்மமாருக்கு கடமை கொஞ்சம் யோசிங்க. என்ன ஜனாதாவை தொழுவிக்கிற அளவு சரி என்ன மகனை குவாலிஃபை பண்ணும், படிக்க வைக்க வானம் என்று பேசல, வைங்க வேண்டியமா செய்யுங்க, பிள்ளைல நல்ல முறையில வளங்க. ஆனால் ஏன் ஜனாதாவை தொழுவிக்கிற அளவுக்கு சரி என்ன மகன் குவாலிஃபைடா இருக்கிறானா, இத கொஞ்சம் பாருங்க. மௌத்தாயினத்துக்கு போறோம், எங்கட சொந்த பந்தம் மச்சான் தொழுவிச்சேன் மாமன் தொழுவிச்சேன்ற எல்லாம் பெருமை அல்ல, அது சந்தோஷம் அல்ல. ஏன் ஜனாதாவை தொழுவிக்க என் மகனை நான் விட்டுட்டு வைத்தீங்க, இதுதான் பெருமை. கொஞ்சம் யோசிங்க. நான் மௌத்தாயினத்துக்கு பின்னால எத்தனை பேர் எனக்காண்டி துவா செய்யற, எத்தனை பேரை சம்பாதிச்சுக்கிறோம், எத்தனை பேரை தேடி வச்சுக்கிறோம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய கட்டத்துல மகன்மார் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் மௌத்தாகின உடனே என் ஜனாதாவை கபருக்குள்ள வச்சு மண்ணை போட்ட உடனே அந்த இடத்துல அவசரமா போவானம்டா சொன்னாங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்து பங்குடுற அளவுக்கு அந்த இடத்துல இருந்து எனக்காவே இஸ்திக்ஃபார் செய்யுங்கடா. கொஞ்சம் யோசிங்க. ஒரு மாடு அறுத்து பலியிட்டு குர்பான் பங்குடுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? 2-2.5 ஹவர் போகும் ஒரு மாட்டுக்கு. ஒரு குர்பானுக்கு 3-3 ஹவர் போகும். உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. எங்களுக்கு ஒத்த தேவையில்லாத மாதிரி பேசினா அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிப்பான். அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு நான் மௌத்தாகி கபருக்குள்ள போனா எனக்காக வேண்டி ஒரு 3-3.5 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்யற எத்தனை பேரை என் வாழ்க்கையில சம்பாதிச்சு. என்ன கண்டெக்ட்ல எடுத்து பார்த்தா 1000 கண்டெக்ட், 800 பேர் 3 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்ய ஒத்தனும் இல்ல. என்ன வாழ்க்கை எங்கட வாழ்க்கை, அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. அதனால ப்ரிப்பேர் பண்ணுங்க குடும்பத்திலேயும். என்னைய மௌத்தாகி கபருக்குள்ள வச்ச எனக்கா எத்தனை பேர் இஸ்திக்ஃபார். அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, சொந்த பந்தங்கள் கபரடிக்கு போறீங்களா
அசருக்கு அடக்கினா மகரிப் வரைக்கும் அந்த கபராளிக்கு துவா செய்யும். மகரிப் வரைக்கும் கொஞ்ச நேரம் ஈக்கேலுமே துவா செய்யும். அதே போல காலையில் அடக்கினீங்களா கொஞ்சம் துஹர் வரைக்கும் மீறீங்க, ஒரு 10-10:30 துஹர் வரைக்கும் மீறீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பாவம் அவர் எதிர்பார்ப்பார். என்ன கடல்ல இருக்கிற ஒரு மாதிரி தானே, ஒன்றும் தெரியா, எதிர்பார்ப்பார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சுன்னத்துகள் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. சில இடங்கள்ல நாங்க பாக்குறோம், இங்க எப்படின்னு தெரியாது, இங்க அநேகமா ஈக்காது. சில இடங்கள்ல நடக்கிற விஷயங்களை நான் சொல்றேன். சில இடங்கள்ல அப்படியே ஜனாதாவுடைய முக்கியமான ஒரு சுன்னத்தான் நடந்து தூக்கிட்டு போறது. அது நிறைய இடத்துல இப்ப இல்லாம போகுது. வேன் ஒன்று வருவது, வீட்டு வாசல்ல இருந்து ஜனாதா ஏத்திட்டு போய் கபர் வாசல்ல இறக்குறது. நடந்து போற சுண்ணத்தும் இப்ப எடுபட்டு வைத்து நடந்து போறாலும் இல்ல. மக்கள் நாட்டுடைய ஒரு சட்டம் தான் நடந்து போக தேவையில்லை. இப்ப அப்படி சட்டம் ஒன்று போடப்பட்டு இல்லை. அந்த சுண்ணத்தையும் ஹயா தாக்குறாங்க இல்லையே. இப்ப சிரமம் யாரு தூக்குறதுக்கு, சரி வருத்த மீக்கிற நோய்க்கு தூக்கேலுமா, கொஞ்சம் கொஞ்சமா சுண்ணத்துக்கள் எல்லாம் மங்கி மங்கி போகும். அதே போல அடக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல குழி தோன்றதுக்கு பல முறைகள். அல்லாஹு தாலா யாரெல்லாம் இந்த அடக்கம் செய்யறதுக்கு கபர் தோன்றாங்க, கஃனுக்காக வேண்டி முன்னுக்கு வராங்க, அதே போல குளிப்பாட்டுறதுக்கு முன்னுக்கு வராங்க, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். கட்டாயம் குழி தோன்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு படிங்க. பல முறைகள், தொப்புள் வர, நெஞ்சு வர, அப்படி இல்லை ஒரு மனிதன் கபருக்குள்ள இறங்கி 2 கையை தூக்கினா எவ்வளவு உசரம் ஈப்பானோ அந்த அளவுக்கு ஆழமாக தோன்றது சுன்னத். ஏன் அப்படி தோன்ற செல்றேன்டா, சில காட்டு மிருகங்கள் ஜனாதா வெளியில இழுத்துட்டு வந்துடக்கூடாது என்றதுக்காக வேண்டி அப்படி ஆழமாக தோன்றது சுண்ணத்தாக்கி வச்சு அந்த முறைகள் எல்லாம் படிவோம். சும்மா எங்களுக்கு ஏழுமானமாய் ஓரளவுக்குமாய் தோன்றது அல்ல. அசலியத்தான சுண்ணத் ஏதோ அந்த முறையில தான் ஜனாதாவுடைய கடமையை செய்யும். அதே போல முக்கியமான ஒரு கடமை தான் ஊர் மக்கள், அக்கம் பக்கத்தார்களுக்கு கடமைகள். எங்கட அடுத்த வீட்டுல ஒரு ஜனாதா விழுந்தா சில மக்களை பாக்குறோம், எப்படி என்ன ஊட்ட மூடிட்டு பயணம் பேத்துருது. முக்கியமான ஒரு பயணம் கொண்டு போய்க்கு அவ்வளவு நாள் போக மாட்டான். அடுத்த வீட்டு ஒருத்த மௌத்தாவனால் இருப்பான் போறது, மௌத்தாவின் உடனே ஊட மூடிட்டு பேத்துருவான். ஏன் வந்தா கச்ச கச்ச கச்சைன்னு ஈகும், சரியான அலட்டி கஷ்டம். ஏன்னா அந்த விஷயங்களோட பங்கு எடுக்கிறதுக்கு அவருக்கு சரியான சிரமம். அக்கம் பக்கத்தார்களுக்கு ஒரு கடமை உண்டு. கண்ணியமிக்கவர்கள், ஒரு வீட்டுல ஜனாதா விழுந்தா கட்டாயம் அந்த வீட்டுல ஈக்கக்கூடியதுக்கு பங்கெடுங்க. சிலவங்க எப்படி பங்கெடுக்கிறேன்டா, அடுத்த வீட்டுல ஜனாதா ஊட மூடிட்டு ஈக்கிறேன், கடைசி கட்டம் மைய வாடிக்கு போயிட்டு இந்த ரெஜிஸ்டரேஷன் சலாம் கொடுக்குற மாதிரி ஒரு சலாம் உண்டு, எல்லாம் போலில் நின்று சலாம் கொடுத்து வாரு. இந்த சலாத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ஜனாதாக்கு வந்தேன் என்று ஒரு முத்திரை அடிச்சாச்சு, வந்தாச்சு. கடமை அது இல்ல, ஜனாதாவை போய் கை குளிக்கிட்டு வரல, கடமை வீட்டுக்கு போகணும். அந்த வீடு ஜனாதார கடமையை செய்யறதுக்கு அவளுக்கு தாக்கத்தீக்கா, சக்திக்கா, வசதி வாய்ப்பீக்கா செக் பண்ணணும். வைத்து ஏழும் என்றா கஃன் எடுத்துக்கூடிய விஷயத்துல பங்கெடுங்க. குளிப்பாட்டுறதுக்கு ஒரு 3-4 பேர் இவங்களோட தான் அந்த ஊர்ல ஈப்பாங்க, அவங்களோட 2-3 பேர் சேருங்க. குடும்பத்துல சேருங்க, அக்கம் பக்கத்துல சேருங்க. குடும்பத்துல ஆண்கள் இல்லாட்டி ஆண் ஜனாதாக்கு பக்கத்து வீட்டு ஆண்கள் சேருங்க. வீட்டு இந்த கடமைகள்ல பங்கெடுக்கணும். அவர் அடக்கி முடிய காட்டும் எங்கட முழுமையான பொறுப்பு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு முறைதான், மௌத்தா போன வீட்டுல ஆக்க மாட்டாங்க பொதுவாக. அதுக்கு பல காரணங்கள் உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க, அது செல்ல நேரம் போதா. அதுக்கு முறைகள் இருக்குது. அக்கம் பக்கத்தார்கள் அவனோட சாப்பாட்டு விஷயத்த பொறுப்பெடுங்க. சில நேரத்துல இருந்து தூரத்துல இருந்து உறவுகள் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல நான் சாப்பாட பொறுப்பெடுக்கிறேன், நான் கஃனுடைய விஷயத்த பொறுப்பெடுக்கிறேன், நான் குழி தோன்றதுக்கு 3 பேரோட நானும் 4வது ஆளா போறேன். எனக்கு சல்லியால செய்யறவா பிசிக்கலால ஏன் உடம்பால என்ன செய்ய இயலுமோ இத ஜனாசாக்கு கட்டாயம் செய்யணும். சும்மா ஈக்கிறது இல்ல, இதெல்லாம் எங்கட பொறுப்புல உண்டு. கண்ணியமிக்கவர்கள், இதெல்லாம் நாங்க வாழ்க்கையில செய்யறதே இல்லை. சும்மா வெறுமனே அங்க போயிட்டு சலாத்தை கொடுத்துட்டு வாரது மட்டும்தான் எங்கட பொறுப்பு என்பதை யோசிக்கிறோம். இல்லாட்டி ஒரு பெண் ஜனாதா விழுந்துட்டா சில பொம்பளை போறேன்னு இல்ல, ஜனாதா வீட்டுக்கு போறேன்னு இல்ல, மௌத்தாவி எல்லாம் முடிஞ்சதுக்கு போற சலாம் மட்டும் கொடுக்கறதுக்கு போற என்னத்துக்கு? அப்படி சலாம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த ஜனாதாரத்தான் பங்கெடுக்கணும், இத்திபா செய்யணும், கடைசி மட்டும் போகணும், கபரிஸ்தானுக்கு போகணும், அவருடைய தஃபன் அடக்கத்துல கலந்து கொள்ளணும், அவருக்கான இஸ்திக்பார் செய்யணும். இதெல்லாம் ஊர் மக்கள் அக்கம் பக்கத்தார்களுடைய கடமை. ஆனா எவ்வளவு இடங்கள்ல மௌத்தாகினா கஷ்டப்படுறாங்க. எப்படி இந்த அடக்கி முடிக்கிறேன், சரியான செலவு, கஷ்டப்படுறோம். சில இடங்கள்ல கபர் தோன்றதுக்கு சல்லி, குளிப்பாட்ட சல்லி,
கபர் தோன்றவருக்கும் சல்லி. என்னுடைய காதுக்கு படுறதுக்கு ஒரு விஷயம், கபரு தோண்டினது பின்னால் அந்த மௌத்தாவின் அந்த மையத்துடைய உரிமையாளர்கிட்ட வந்து கபரு தோண்டினொருத்தர் கேட்கிறாரு, அது சந்தோஷமா எவ்வளவு சரி கொடுத்துட்டு போகலாம், அது சந்தோஷமா கொடுக்கிற நேரமா? அவனே மௌத்தாவி ஜனாதா உள்ளுக்கு வச்சு கபரிஸ்தான்ல இருந்து வெளியில வாரான். இவனுக்கு என்ன சந்தோஷம் நீக்கும் உள்ளத்துல? சந்தோஷமா எவ்வளவு சரி தந்துட்டு போங்க. இதெல்லாம் சர்வீஸ் என்றதை படிச்சு கொடுக்கும். இதெல்லாம் ஹிதுமத். இது கொண்டும் எதிர்பார்க்கிறல்ல. உலகத்துல எதிர்பார்க்கிறையா? எதிர்பார்த்து சல்லி எடுத்துருங்க, கியாமத்துல ஒன்றும் கிடைக்காது. உலகத்துல எல்லாம் கிடைக்கும், தேவையான எல்லாம் கிடைக்கும், கியாமத்துல ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது மௌத்தாவினோட நலவுகளை பேசுறது எங்களுக்கு முக்கியமான ஒரு கடமை. நலவு மட்டும் பேசுறது, தேவையில்லாத ஒன்றும் பேசுறல்ல. அந்த இடத்துல போய் அவரை பத்தி ஹதீஸ்ல வருவது, புகாரியுடைய ஹதீஸ், யார் அவரை பத்தி 4 பேர் ஷஹீதலஹு அர்பஅத்துன் பிஹைர், யார் 4 பேர் அவரை பத்தி நலவு பேசினா மௌத்தாவினை பத்தி, அதுஹலஹுல் ஜன்னah, அவர் சொர்க்கம் போவார் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பேர் என்னும் வருவது, 4 பேர் என்று நிறைய ஹதீஸ் வருவது, 40 பேர் என்று இன்னும் ஒரு ரிவாயத் வருவது. நலவு பேசுறது இதுமே எங்களுக்கு பிசிக்கலா ஒன்றும் செய்யலாம், சல்லி இல்ல, சல்லியும் இல்ல, அந்த ரீதியிலும் ஒன்றும் செய்யலவா. ஆக குறைஞ்சது நல்ல வார்த்தை சரி பேசலுமே, நல்ல வார்த்தைகள் அந்த மையத்தை பத்தி கொஞ்சம் பேசுறது, உறவுகளுக்கு போய் ஆறுதல் சொல்றது, பயப்படவானும்மா. அப்படி இல்ல, சில நேரம் 4 மாசம் 10 நாள் இதாயிக்க வேண்டிய நிலைமை வரலாம். மௌத்தாகினா இவர் தான் குடும்பத்துல பொறுப்பா ஈந்திப்பார். அந்த நேரத்துல 4 மாசம் 10 நாள் அந்த குடும்பம் என்ன செய்யும்? யாரும் யோசிக்கிறல்ல. அடக்கி முடிஞ்சு மண்ணை போட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் எப்படி போனாலும், அந்த குடும்பம் எப்படி போனாலும் ஒன்று பாக்குறல். இதெல்லாம் நாங்க பார்க்கணும். வெறுமனே 1-2 கடமையை மட்டும் செஞ்சுட்டு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சிட்டோம் என்பதாக நாங்க வெறுமனே குளிர்காயல. இந்த விஷயங்கள்ல மஹல்லா வாசிகள், ஊர் மக்கள் என்ற ரீதியில நாங்க ஒரு சப்போர்ட் கொடுப்போம். ஒரு 2 பேர் செய்யறாங்க தானே, நாங்க என்னத்துக்கு போயிட்டு தலை போடுவோம்? இப்படி என்று இருக்கிறல்ல. ஒரு 2 பேர் வளமையாக செய்யறாங்களா, அவங்களோட அமலுடைய விஷயத்துல முன்னுங்க, கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று கொடுங்க. போறது வாரது இதெல்லாம் செய்யறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதே போல கடைசியாக ஜனாசாவுடைய விஷயத்துல எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டீங்களா? இப்ப கபரு மையவாடிக்கு போனீங்களா? மையவாடியில ஒழுக்கங்களை வேண்டது. அதிகமானவங்களுக்கு மையவாடியுடைய ஒழுக்கம் என்ன என்று தெரியும். அண்மையில ஒரு ஜனாதால கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. உள்ளத்தால் அல்ல மன்னிக்கோனும், அங்க ஈக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு ஷாட்டு ஒன்று எடுத்து வெளுப்பமா என்ற ஒரு நினைவு உள்ளத்துல வந்துச்சு. அந்த அளவுக்கு மையவாடியுடைய ஒழுக்கம் இல்லாம வைத்து உள்ளுக்கு போகக்கூடிய நேரம் சந்தோஷமா போறல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார், கபரு வாசிகளுக்கு ஒரு சலாம், நீங்க முந்திட்டீங்க, நாம பின்னுக்கால வரப்போறோம். ஒரு மௌத்துடைய ஒரு சிந்தனையோட போவோம். அங்க போய்த்து ஹஸரத் பயான் பண்ணுவார், துஆ ஓதுவார். இங்க வேற வியாபாரத்தை பத்தி பேசிக் கொண்டிருப்பார், சிலவன் திண்டு கொண்டிருப்பான். மைய வாடியுள்ளது திண்ட வானம், தின்னக்கூடாது என்ற ஒரு பகுத்தறிவும் இல்லை. நிறைய பேர் தேவையில்லாத பேச்சு. மைய வாடி என்றது எங்கட மௌத்த ஞாபகம் காட்டக்கூடிய ஒரு இடம். அதே கபரிஸ்தானுக்கு தான் நாங்களும் போவோம் என்ற ஒரு சிந்தனை வரணும். அந்த சிந்தனை வரலையா எங்கட ஈமானியத்தை இன்னும் சரி செய்யும். இதெல்லாம் நிறைய இடத்துல பலகீனமா நடந்து கொண்டீ. அதனால நான் இந்த இடத்துல அள்ளி வீசின விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள், ஒரு துளிகள் மாத்திரம்தான். ஜனாசாவுடைய கடமை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, தக்ரீராத்து சதீதா என்ற கிதாப்ல ரொம்ப தெளிவாக இந்த ஜனாசாவுடைய முழு அஹ்காம்கள், முழு சட்ட திட்டங்களை மூலமாக பதிவு செஞ்சுக்கிறான். அதனால ஜனாசாவுடைய கடமை அது உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்றியமையாத ஒரு நிலைமை தான் இந்த மௌத் என்று சொல்லக்கூடிய நிலைமை. ஒவ்வொரு நிலைமைகளிலும் அல்லாஹ் ரசூலுடைய உதவி தேவைன்னா அல்லாஹ் ரசூல் காட்டின வழியின் பிரகாரம் அந்த நிலைமைகள்ல நாங்க பங்கெடுக்குவோம். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக உலகத்திலும் எங்களுக்கு எந்த ஃபாய்தாவும் நீக்காது, ஆகிரத்திலும் எந்த ஃபாய்தாவும் நீக்காது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله الذي لم يزل ولا يزال حيا قيوما عالما قديرا مدبرا سميعا بصيرا، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا وكثيرا. اما بعد، فيا عباد الله اوصيكم واياي بنفسي اولا بتقوى الله. فيا ايها الناس ان لكم معالم فانتهوا الى معالمكم، وان لكم نهايه فانتهوا الى نهايتكم. فان العبد المؤمن بين مخافتين، بين اجل قد مضى لا يدري ما الله قاضي به، فليتزود العبد من نفسه لنفسه، ومن حياته لموته، ومن شبابه لكبره، ومن دنيا للاخره، فان الدنيا خلقت لكم وانكم خلقتم للاخره. ووالذي نفسي بيده ما بعد الموت من مستعتب ولا بعد الدنيا دار الى الجنه بالنار. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذا سالك عبادي عني فاني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفر إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. فإن أصدق الحديث كتاب الله، وأوفق الورى كلمة التقوى، وخير الملل ملة إبراهيم، وخير السنن سنة محمد صلى الله عليه وسلم. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله عنه، وأحياهم عثمان بن غفان رضي الله عنه، وأقضاهم علي بن أبي طالب رضي الله عنه، وسيد أشباب أهل الجنة الحسن والحسين، وسيدة نساء الجنة فاطمة، وسيد الشهداء حمزة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله والله في أصحابي لا تتخذوهم غرضا من بعد غرضا. من أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير القرون كرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. والسلطان ظل الله في الأرض من أكرمه أكرمه الله، ومن أهانه أهانه الله. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك كريم سميع مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفر والمشركين، ودمر أعداءك وأعداء الدين، وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا إلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. استعدوا صلاة الجمعة.